நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் கொல்லன். அவனுக்கு அன்பு அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பு, காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கொல்லம்பற்றை தொழிலில் ஒரு சமயம் நலிவுற்றது அந்த கொல்லனுக்கு. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கு. கொல்லன் சோகமாக உருவாகிவிட்டான். அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். எதுக்குங்க கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றா 4 காசு கிடைக்குமே, அதை வச்சு ராஜாவாட்ட வாழலாமே என்றாள் மனைவி. புது நம்பிக்கை பிறந்தது. புது உற்சாகம் வந்தது அந்த உள்ளத்தில். கொல்லன் இப்போது விறகு வெட்டியானான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு துவையலும் கூடவே மனைவின் சிரித்த முகமும் கூட. கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தந்தாலும் சற்றே சோகமாய் இலையோடு இருந்தான் அந்த கொல்லன். ஒரு நாள் ஊடலும் சரசுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்கள் மனசு ஏதோ சோகமாய் இருப்பது போல தெரியுதுங்க என்று கேட்டாள் மனைவி. விறகு வெட்டியானான் நம் கொல்லன் சொன்னான். பற்ற தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் நெல் சோறு கறிக்குழம்புமாக இருக்கும். இப்போ இப்படி வயிறை கட்டி வாழ்கிறமே, அதாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு என்று சொன்னான் அந்த கொல்லன். கண்ணு கலங்காதீங்க, என்னோட நகையை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சு பொழப்பு நடத்தலாம் என்று சொன்னால் அந்த கொல்லனோட மனைவி. காட்டில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடைன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க, நமக்கு நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றாள் மனைவி. மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லன் உள்ளத்தில் உருவானது. விறகு வெட்டியானான் இப்போது விறகு கடை முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் கரிசோறு தான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கொட்டையாகிவிட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் கொல்லன். விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து, எதிர்காலத்தில் ஏதுவாது நல்லது நடக்கும் என்றார்கள் அந்த கொல்லன் நண்பர்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவனை தலையை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் அந்த மனைவி. கண்ணீர் மல்க சொன்னால் மனைவி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அலறீங்க? விறகு எரிஞ்சு வீணாவதானே போயிடுச்சு, கறியாத்தானா இருக்கு, நாளையிலிருந்து நாம் கறி வியாபாரம் பண்ணுவோம் என்று சொன்னால் அந்த கொல்லனின் மனைவி. கொல்லன் தன் தலை நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தவன். மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் முடவன் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.